Hello guys, welcome to Ira's Home Cooking. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஃபுட் vlog தாங்க. ரமஸான் மாசம் ஆரம்பிச்சதுல இருந்து நிறைய ஃபுட் vlog தான் நான் அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா நம்ம விதவிதமா கொஞ்சம் வெரைட்டியா இஃப்தாருக்கு வைக்கும்போது அந்த ஃபுட்டை உங்களோட ஷேர் பண்ணணும்ன்றது என்னோட ஆசைங்க. அதனால நான் ஷேர் பண்றேன். இன்னைக்கு பாருங்க இஃப்தார் டைம் வந்தாச்சுங்க. நான் எல்லாமே அடுக்கி வச்சிருக்கேன். வாங்க எங்க வீட்ல என்ன ஸ்பெஷலா இன்னைக்கு மெனு இருக்குன்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன். இது பாத்தீங்கன்னா ரோஸ் மில்க்குங்க. ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல ரூஅப்ஸாவை மில்க்ல ஆட் பண்ணி சப்ஜா சீட்ஸும் பாதாம் பீசனும் ஆட் பண்ணியிருக்கேங்க. இது பார்த்தீங்கன்னா ரொம்ப குளிர்ச்சி பாதாம் பீசனும் சப்ஜா சீட்ஸும். ஸோ அதனால் எல்லா ஜூஸ்லேயும் நம்ம முடிஞ்ச அளவுக்கு சப்ஜா சீட்ஸ் ஆட் பண்ணுவோம். இது சிக்கன் சமோசாங்க, வீட்லேயே ரெடி பண்ணது. இது வீட்டில் எசன்ஸ் வச்சு ரெடி பண்ண கிரேப் ஜூஸுங்க. பிஸ்தா ஹவுஸ்லேருந்து ஹலீம் வாங்கிட்டு வந்தாங்க. ஸோ அந்த ஹலீம் வச்சுருக்கோம். அதோட மசூதியிலேருந்து வாங்கின நோம்பு கஞ்சிங்க. ஃப்ரூட்ஸில் பார்த்தீங்கன்னா ஆப்பிள், சாத்துக்குடி, மாதுளம்பழம் வச்சுருக்கோம். இது கிரேப் ஜூஸ். அதோட இதுவும் சிக்கன் சமோசா தாங்க. இது பார்த்தீங்கன்னா கடையில் வாங்கினது தான். சிக்கன் நக்கெட்ஸும் சிக்கன் கட்லெட்டும். அதோட சைட் டிஷ்ஷாக நான் டொமேட்டோ சாஸ் வச்சுருக்கேங்க. இது கூட பார்த்தீங்கன்னா பீஸா பேக்கெட் அண்ட் சிக்கன் லாலிபாப் இது எல்லாமே வச்சுருக்கேங்க. இது பார்த்தீங்கன்னா வெளியில் கடையில் இருந்தால் வாங்கிட்டு வந்தாங்க. இந்த ரம்ஜான் மாதத்துக்கு ஸ்பெஷலாகவே நம்ம ஏரியாவில் கடைகள் இருக்கும்னு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா. ஸோ அங்கேருந்து ஏதாச்சும் ஒன்று வீட்டில் வாங்கிட்டு வந்துடுவாங்க. அவ்வளோதாங்க. அதோட நன்னாரி ஜூஸும் ஃப்ரூட் கஸ்டர்டும் நான் வச்சுருக்கேன். ஸோ இன்றைக்கி கொஞ்சம் சிம்பிளான மெனு தான். இப்போ டைம் ஆகிடுச்சிங்க. இப்போ நம்ம நோம்பு திறக்க வேண்டியது தான். பாருங்கள், நான் டேட்ஸ் வச்சு நோம்பு திறந்துக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ், நம்ம கடவுளுக்கு நன்றி சொல்லணும். இந்தளவுக்கு ஒரு நிறைய ரெசிபீஸ் வச்சு நோம்பு திறக்க வச்சதுக்கு நான் கடவுளுக்கு மனமார்ந்த நன்றி சொல்லிக்கிறேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா என் பசங்களோட நோம்பு திறந்துட்டேன் நான். என் பசங்களும் கூட உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. என் பையனுக்கு சிக்கன்னா ரொம்ப பிடிக்குங்க. ஸோ அந்த சிக்கன் என்ன மாதிரி இருக்குது, புதுசாக இருக்குன்றது பார்த்துட்டு அவங்க டேஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் ஒரு 2-3 வாய்க்கு மேலே அவங்களால சாப்பிட முடியலைங்க. ஏன்னா அந்த சிக்கன் பார்த்திங்கன்னா ரொம்ப கிறிஸ்பியாக இருந்தது. KFC ஸ்டைலில் இருந்ததுங்க. நம்ம பசங்களுக்கு ஒரு 2 வாய் 3 வாய் சாப்பிட்டாலே அதிகம்தான். ஆனாலும் ஆசையாக உட்காந்து அவங்க டேஸ்ட் பண்ணி பார்த்தது ரொம்ப நல்லா இருந்தது. அதனால தான் நான் இன்றைக்கி வீடியோ எடுத்து நான் உங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணியிருக்கேங்க. இந்த சிக்கன் பார்த்தீங்கன்னா KFC ஸ்டைல் சிக்கன் மாதிரி இருந்ததுங்க. மேலே கிறிஸ்பியாக இருந்தது, உள்ளே சாஃப்டாக இருந்தது. காரம் எதுவுமே இல்லைங்க. அதனால் என் பசங்க இதை கொஞ்சம் விரும்பி சாப்பிட்டாங்க. இதோட மைனஸும் சாஸும் தொட்டு சாப்பிட்டிங்கன்னா அதோட டேஸ்ட் ரொம்ப எம்மியாக இருந்ததுங்க. இந்த சிக்கன் லாலிபாப் கூட பீஸா பேக்கெட்ஸ்னு வாங்கிட்டு வந்தாங்க நான் வெஜிடேரியனில். இது பார்த்திங்கன்னா ரொம்ப கிறிஸ்பியாக இருந்ததுங்க வெளியிலேருந்து. உள்ளே பார்த்திங்கன்னா பீஸா டேஸ்ட் இருந்ததுங்க. கார்ன்லாம் ஆட் பண்ணியிருந்தாங்க. சாப்பிடும்போது அந்த பீஸா சாப்பிட்டு அந்த ஃபீல் நமக்கு தெரிஞ்சது. இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுங்க. இது புதுசாகவும் இருந்தது. இது வரைக்கும் நான் சாப்பிட்டதும் கிடையாது. இது எல்லாமே நீங்கள் சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சென்னையில் மண்ணடிக்கிட்ட போனீங்கன்னா இந்த எல்லா ரெசிபீஸுமே உங்களுக்கு கிடைக்குங்க. நீங்களும் போய் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அல்ஹம்துலில்லாஹ், இன்றைக்கி நல்லபடியாக இஃப்தார் முடிஞ்சுதுங்க. ஸோ இன்றைக்கி நான் உங்களோட இஃப்தார் பண்ண ஃபீல் எனக்கு இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு அருமையான வீடியோவோட உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.